5 away now, England, from the World Cup final. That's high. It's over, Cordy. ஹாய். இங்க ரேஷ்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஹலோ ரேஷ்மா வீடு கேக்குதா? ஹலோ ஹலோ ரேஷ்மா வீடு கேக்குதா? ஆ ஆ அது மே வீடு. தேங்க்யூ. மச்சான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன்டா. ஏய் கிஷோர், இன்னும் 5 ஓவர் இருக்கு. இவனை மாதிரி அவுட் ஆகிட்டு வந்து உட்காந்துடாத, சரியா? ஓகே, போ 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 ஆடலாம் பார், ஆடலாம் பார். வா மச்சான், என்ன உம்முன்னு இருக்க? உன்னை என்ன ஆட சொன்ன? என்னடா ஆடிட்டு வர? ஸ்லோவாக தானே ஆடிட்டு வர சொன்னேன். நீ பாட்டுக்கு அங்கே போய் சுற்றிட்டு தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டு வர. சரி விட்றா, அங்கே என்ன செலெக்ஷனாக நடக்குது, ப்ராக்டிஸ் மேட்சானே, விடு பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் மேட்ச்னால ஓகே, இது செலெக்ஷனாக மட்டும் போய் கிழிச்சிருவியா? எதுக்கு இப்போ இவ்வளோ ப்ரெஷர் ஆகுற? ப்ரெஷர் ஆகாதானா? சரி விட்றா, இப்போ என்ன? சரி யார்ட்டையும் சொல்லிடாதானே? என்ன உன் ஆள் எதுவும் ஓடி போச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் நம்ம டீம்லேருந்து 3 பேர்த்த ரஞ்சிக்கு செலக்ட் பண்ணுறாங்களாம். என்னடா சொல்கிற? உண்மையாக தான்டா. மச்சான் விளாடாத. அட சத்தியமாக தான்டா. கோச்சு பேசுறதை கேட்டு வந்து தான் உன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். யார்ட்டையும் சொல்லிடாத என்ன? சரி நீ போ, பார்த்துக்கிறேன், ஈவினிங் பார்க்கலாம். ஏய் ரொம்ப சந்தோஷப்படாத என்ன? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போ. Tamil Nadu's #1 FM radio network, 93.5 Suryan FM. வாங்க ப்ரோ. வா மச்சான், என்ன வழி மாதிரி வந்துட்டியா? இங்கே எந்த பொண்ணு இல்லையே. சரி மேட்ருக்கு வா. நம்ம வீட்டுக்கு மே வீட்டில் இருப்பாள் ரேஷ்மா, அவள் ஃப்ரெண்டு போல். யாரு அந்த ஆரி போன டிவியை கடலை போட்டு 4 மணி நேரமாக குடிப்பாளே அவளா? அவளே தான். பேர் மீராவா, ஆ பிஷப் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறாளாம். ஏதோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக 10 நாள் இங்கே தான் இருப்பா போல். பார்த்து மச்சான், சத்யா கதை மாதிரி ஆயிரப்போகுது. அது யார் ப்ரோ சத்யா? உனக்கு தெரியாதுல்ல, நீ எத்தனையோ பிரேக்கப் ஸ்டோரி கேட்டிருப்ப. ஒருத்தனுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி 10 நிமிஷத்தில் பிரேக்கப் ஆன ஸ்டோரி கேட்டிருக்கியா? டேய் எவ்வளோ நேரம்டா, எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஏய் ரொம்ப சாரிடி, நான் முன்னாடியே வந்திருப்பேன், கோச்சு தான் லேட் ஆக்கிட்டாரு, அதான் வர லேட் ஆயிடுச்சு, சாரி. சரி மன்னிச்சிட்டேன் போ. யாரா பார்த்துட்டு போகிறாங்கடா. ஏய் ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் ரீ, எவன் வருவான் பார்த்துக்கலாம் வா. என்ன என்னமோ சொல்லணும்னு வர சொல்லிட்டு அமைதியாகவே வந்துட்டு இருக்க. சத்யா, சொல்லு. சத்யா ஐ லவ் யூ. இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நாளா? நான் கூட என்னமோ நினச்சிட்டேன். நம்ம தான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமா? அப்போ உனக்கு ஓகேவா? ஓகே தான், ஆனால் என்னை விட்டு போயிட மாட்டேல்ல. உலகமே எதுத்தாலும் சரி, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். Go. ஆனால் இந்த பிரேக்கப் ஸ்டோரி புதுசாக இருக்கு ப்ரோ. நீ அந்த நாயை பார்த்துருக்கணும், எப்படி பார்த்துச்சிருமா? சரி அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்க. கடைசியில் ரமணா மாதிரி ஆயிரப்போகுது. ரமலாவா? அது யார் ப்ரோ? சத்யா வேற மூஞ்சில் காய்ச்சி போட்டு போயிடுச்சா. பையன் அதுக்கப்புறம் காலேஜ் போயிருக்கான். அங்கே ஒரு பொண்ணு இவன் போகிற இன்ஸ்டாக்கெலாம் லைக்கை போட்டு நான் உங்கள் ஃபேனுன்னு சொல்லியிருக்கு. பையன் ஏற்கனவே காஞ்சி போயிருக்கான்ல, சும்மா விடுவானா? இதான் சாக்குன்னு அந்த பொண்ணை பார்க்க ஒரு நாள் போயிருக்கான்.
ஹலோ, சொல்லுப்பா. தீப்பெட்டி இருக்கா? தேங்க்ஸ். தம்பி ஒரு நிமிஷம். பார்த்தா படித்த பிள்ளை மாதிரி இருக்கீங்க. பார்க்கில் லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, தம் அடிக்கிறீங்க, தப்பு இல்லை? சார் நீங்கள் டாக்டரா? ஹாஸ்பிட்டலில் இல்லையே. ஒர்க் பண்ணுறீங்களா? அப்புறம் ஏன் கருத்தூசி போடுற? தீப்பெட்டியை கொடுத்தோமா வாங்கிட்டு உட்காந்தோமா இல்லாமல். ஆமாம், பார்க்குக்கு என்ன மாதிரி லவ்வர்ஸ் வருவாங்க, இல்லை குழந்தைங்க வருவாங்க. நீ எங்கே வந்து உட்காந்துருக்க? ஏய், ஏதோ ஆன்ட்டி உஷார் பண்ணிட்டு தள்ளிட்டு வந்து உட்காரலான்னு பார்க்குறேன். ஆள் பார்க்க கட்டப்பா மாதிரி இருந்துட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறேன். வந்து வச்சுக்கிறேன். ஹலோ பேபி. ஹலோ பேபி, எங்க இருக்க? வந்துட்டியா? நான் இங்கே தான் இருக்கேன். நீ சொன்ன பார்க்கில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? பேபி, நம்ம லவ் மேட்டர் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுடா. என்னடி சொல்கிற? ஆமா, ஆனா நீ பயப்படாத. ஆ, அப்பாட்ட உன் போட்டோ காட்டினா உன்னை பார்த்தோன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் நீ போய் பார்க்க வேணாமா, நானே போய் பார்க்கறேன் அப்படின்ட்டு அவரே உன்னை பார்க்க வந்துட்டாருடா. அங்கிள் என்ன பார்க்க வராதா? ஆமா, எங்கே இருக்காரு? இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இரு, கான்ஃபரன்ஸ் போடுறேன். சரி போடு. ஹலோ ஹலோ அங்கிள். அங்கிள் எங்கே இருக்கீங்க? பின்னாடி தான்டா நிற்கிறேன். ஏன் பின்னாடியா? ஏன் பின்னாடி எங்கே? Okay, let's go. Go. ஆனால் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி கேட்டதில்லை ப்ரோ. திருத்தம் பிரேக்கப் ஸ்டோரி. சரி விடுடா, ஏதோ அறியா வயசு, தெரியாமல் பண்ணிட்டேன். அது எப்படி ப்ரோ இவ்வளோ நடந்தால் அசராமல் இருக்கீங்க? மச்சான் நான் சொல்கிறேன், அவனுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ. என் மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ்வா? அது என்ன ப்ரோ? கிரிக்கெட் ப்ரோ. கிரிக்கெட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். 2011 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எப்படியாவது இந்தியாவுக்காக விளாடணுன்றது தான் ப்ரோ என்னோடய எய்மு, ஆசை எல்லாமே. அப்படி வேகமாக ஓடிட்டுருக்கப்ப தான் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அந்த 2 லவ். இப்போ 3வது. அப்போது நாளைக்கு லவ்வை சொல்லிடுவீங்க? இல்லை ப்ரோ, நாளைக்கு எங்கள் கிளப்பில் இருந்து 3 பேர் ரஞ்சிக்கு செலக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு அந்த செலெக்ஷன் இருக்குது. நாளைக்கு அங்கே போயிடுவேன். செலக்ட் ஆயிடுவீங்களா ப்ரோ? 3 வருஷமாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும் நம்புகிறேன். பார்ப்போம். அப்போது நாளைக்கு ட்ரீட்டு தான். கண்டிப்பாக. என்ன மச்சான், நாளைக்கு ட்ரீட்டு தானே? மறக்காம வச்சிடலாம். வந்துரு இதில் bro. என்ன? மா கனி, டைம் ஆச்சு பாறேன். ஏய் என்னப்பா, பொறுமடி. நீ என்ன இப்போ ஒத்த உசுறு நினச்சியா? 2 உசுறு. பையன் மேல அவ்வளோ அக்கறையோ? பையன் இல்லடி, பொண்ணு. கரெக்டா? உள்ள தயிர் வச்சிருக்கேன், மறக்காம சரி. சாப்பிட்டுருக்கேன். மாத்தெல்லாம் கரெக்டாக போட்டுரு, சரியா? நைட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஓகேம்மா. என்னண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல? அது ஒன்றும் இல்லைடா, 10 வருஷமாக வாடகைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு சொந்தமாக வண்டி எடுக்கலான்னு இருக்கேன்டா. சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாம், ஹரி எங்க? அவனா இந்நேரம் பல்ப் வாங்கிட்டு சோக பாட்டு கேட்டுட்டு இருப்பாப்புல. என்னடா சொல்கிறான்? அது ஒன்றும் இல்லைண்ணே, இன்றைக்கி செலெக்ஷன் மீட்டிங் இருக்குல்ல, அதான் அதுக்காண்டி போயிருக்காப்புல கோச்சை பார்க்க. ஆமாம், ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கான்ல. இந்த வருஷமாக லிஸ்ட்டில் நேம் வந்துருமா? கண்டிப்பாண்ணே. லாஸ்ட் 5 மேட்ச்சு சரியான பர்ஃபார்மன்ஸு. கோச்சை பார்த்து மிரண்டபிள்னு வச்சுங்களேன். இதோ என் மச்சானே வந்துட்டான். ஏய் ஆடா, உக்கார். டேய் அவனுக்கு சரக்கு ஊற்றுடா. இந்தா மச்சான் குட்ரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. கேட்டால் நீயே சந்தோஷப்படுவ. நாளைக்கு கார் வாங்க போகிறேன்டா புதுசா. அதான் இந்த ட்ரீட்லாம். ஆமாம், கோச்சை பார்க்க போனி, என்ன ஆச்சு? டேய் என்ன ஆச்சுடா? ஏன்டா? டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு?
நான் தர மாட்டேன். தரேன்டா, என்னன்னு சொல்லு. சொல்டா. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? சின்ன வயசில் நீ தானே கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போனேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிரிக்கெட் தானே எல்லாமே. வீட்டில் அம்மா கூட அந்த நேரத்தோட கிரவுண்டு அந்த நேரம் தானே அதிகம். எங்களை மாதிரி பசங்களை மேலே வரவே கூடாதுல்ல. 4 வருஷமாக ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கேன் என் பேர். அது என்ன கேட்க போனால் கிரிக்கெட்லாம் பணக்கார கேம்னு சொல்கிறேன். இங்கே திறமை வச்சுருக்கவன் அதுக்கு சமமாக பணமும் வச்சுருக்கணும்ண்ணா. அப்போ தான் எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் போல. சரி விடு, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். இப்போ என்ன? உனக்கு என்னப்பா கனி இருக்குது, இதோ கார் வாங்க போகிற. இவன் அடுத்த வருஷம் ஃபாரின் போகிறான். எனக்கு அப்படியா? சின்ன வயசுலேயே அப்பவும் போயிட்டான். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கடங்காரன் தொல்லை. எங்களை மாதிரி பசங்களாம் லவ் பண்ண ஒரு வாழ்க்கை, எய்மை நோக்கி போகிற வாழ்க்கை, என்ஜாய் பண்ண போகிற வாழ்க்கை, தனித்தனியாக சூஸிங் லைஃப் இல்லைண்ணா. ஒரே ஒரு லைஃப், அதில் எல்லாத்தையும் பண்ணணும். ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. பார்த்துப்பாரு, என்னை கஷ்டப்படுத்தி நல்லா பார்த்துப்பாரு. அட போனேன் கிரிக்கெட்டும் வேணாம் எதுவும். டே மச்சான், டேய் குணா, இவனை இங்கேயே படுக்க போடு, அனுப்பிக்கலாம். சரிண்ணா. ஹலோ ஹலோ ஹரி. ஹலோ மச்சான், 1 நிமிஷம் பாரு. ஹலோ ஹரி. ஹலோ ஹரி கேக்குதா? சொல்லுங்கக்கா. பரணி உங்க கூட இருக்காங்களா? இல்லையே, அண்ணா எங்க கூட இல்லையே. நான் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னே வருது. எனக்கு பயமா இருக்கு ஹரி. தெரியலையே. ப்ளீஸ் கொஞ்சம் பாக்குறீங்களா? நீங்க பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட். நீங்க பயப்படாதீங்க. சரி, எப்படியாவது பார்த்துட்டு வரேன். ட்ரை பண்ணுங்க, பாருங்க, கால் பண்ணி பாருங்க. பயப்படாம இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துறோம். என்னாச்சுடா? நீ வண்டி எடு சொல்றேன். நீ வண்டி எடு. நோ, நீ என்ன உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க? அங்கே கனி உன்னை பயந்து தேடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கூட சரக்கு ஊற்றிட்டே இருக்க. நிறுத்துனா ஏன்னா நீ பாடிட்ட அடினா. நோ, என்னண்ணா நீ கையில் வாங்கிட்டு இருக்கிற? அங்கே ஒன்றா காணான்னு தான் நாங்கள் 2 பேரும் தொலைகிட்டு இருக்கோம். இங்கே வந்தால் நீ கையை வாங்கிட்டு இருக்கிற. நான் ஏன்னா அழுவுற? நோ, என்னாச்சுன்னு சொல்லுண்ணா. நோ, ஏன்னா அழுவுற? 20 வயசுலேருந்து வண்டி ஓட்டுறேன் நான். கண்டமெண்டெல்லாம் பேச்சு வாங்கி ஒரு வயசு சாப்பாடெல்லாம் ஒழுங்காக சாப்பிட முடியாது தெரியுமா? அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் உன்னை தான் கட்டிக்க நம்பி வந்தவடா என் கனி. ரெண்டு வருஷமா குழந்தையே இல்லா. இப்போதான் மாமா மாசமாக இருக்கேன்னு சொன்னாவ. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கஷ்டப்பட்டு சேர்த்த காசில் காரை சொந்தமாக்க போறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா நான். காலைல பணத்தை சவாரி போயிருந்தேன்டா. சாப்பிட்டு வந்து பார்க்குற பணத்தை காணாண்டா. ஹரி முடியலடா ஹரி. எப்படிடா கனி முடியல வந்து நான் முடிப்பேன். என் கார் சாவி ஏறா அண்ணன் வீட்டுக்கு கூட்டு போ. அழுவாதண்ணா, நம்ம எதனால வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கனி பயந்துட்டு உட்காந்துருக்கண்ணா. நீ வா, நம்ம போகலாம். நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? நீ வாண்ணா, நம்ம போகலாம். வா கிளம்பு வா. மச்சான் என்னடா? நோ நான்
சொல்கிறேன். டேய் எங்கடா இருக்க? இன்டர்வியூ வந்தேன். சரி வேலை கிடைச்சா இல்லையா? திங்கக்கிழமை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. டேய் சூப்பரா. டேய் மச்சான் உனக்கு சொல்ல விஷயத்தை மறந்துட்டேன்டா. டேய் அண்ணன் அமௌண்ட் கிடைச்சிருச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாடா. சூப்பர்ரா. சரி எப்போ டிசார்ஜ்னு கேட்டியான்னு? டேய் நாளைக்கு நினைக்கிறேன்டா. சரி காலைல ரெடியாக இரு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஓகேடா. சரி பார்த்துட்டு ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி. அக்கா உள்ளவா ஹரி. உட்காருங்க. நானா? நெக்ஸ்ட் எப்போ வந்து பார்க்க வர சொல்லியிருக்காங்களா? ஆமாம், நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஏன் வந்தோடனே போகிறீங்க? இல்லைக்கா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்கள் பார்த்துட்டு வரோம். சரி மச்சான் போலாமாடா? போலாம்டா. டேய் என்னடா இங்கே நிற்கிற? சும்மா தானா அப்படியே பசங்களோட மீன் பிடிக்கலான்னு. சரி சரி சரி. இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லடா, என்ன சரக்கு தான் அடிக்கக்கூடாதுன்ட்டானுங்க. ஆமாம், நீ என்ன கிரவுண்டு பக்கமாக போகிறது இல்லையா? ஏதோ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கியா என்ன? ஆமாண்ணா, நான் எவ்வளோ நாள் தான் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. அம்மாவும் பாவம் இல்லை. சே மீன் மாட்டவே மாட்டேங்குது. ஏன்டா ஹரி, மீன் பிடிக்க என்ன தேவைன்னு நினைக்கிற? ஏன்னா சும்மா சொல்லேன். தூண்டில் புழு வேற வேற என்ன வேணும்? அவ்வளோதான். அவ்வளோதான்ல. பொறுமைடா. மீன் பிடிக்க தூண்டிலும் புழு ரொம்ப முக்கியம்தான். அதை விட ரொம்ப முக்கியம் பொறுமை. மீனுக்கான புழுவை போட்டு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக மீன் மாட்டோம். அந்த புழு மாதிரி தான்டா உன் முயற்சியும். தொடர்ந்து முயற்சி பண்ணேன்னு வையேன், உனக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்டா. மீன் மாட்டிக்கிச்சே. சூஸ் பண்ணுற வாழ்க்கை நமக்கு இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குல்ல, அதை கரெக்டாக சூஸ் பண்ணலன்னு வையேன், லைஃபே போயிரும்டா. அன்னைக்கு நான் பொறுமையாக இருந்திருக்கலாம். அன்னைக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிருந்துச்சுன்னு வையேன், என் பொண்டாடி நடுத்தருவில் நின்றுப்பாடா. இப்போ நீ ஜெயிச்சுன்னு வையேன், உன்ன மாதிரி பசங்க உன்னை சூஸ் பண்ணுவாங்க. ராதரா ஏய் மச்சான், சொல்லு மச்சான். நான் ஹரி வீட்டில் தான் இருக்கேன். இன்னைக்கு அவன் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறான்ல. சூஸ் பண்ணுற வாழ்க்கை நமக்கு இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குல்ல, அதை கரெக்டாக சூஸ் பண்ணலன்னு வையேன், லைஃபே போயிரும்டா. இப்போ நீ ஜெயிச்சுன்னு வையேன், உன்ன மாதிரி பசங்க உன்னை சூஸ் பண்ணுவாங்க. ராதரா ரஞ்சில செலக்ட் ஆயிட்டேனா? சூப்பர்ரா தம்பி, நான் தான் சொன்னேன் என் தம்பி செலக்ட் ஆயிடுவானு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஏன்னா நீ வேற கண்டிப்பாக சரக்கு அடிக்கிறேன்டா. ஓகே, பார்ட்டி தான் தம்பி செலவில். அவ்வளோதாங்க. நம்ம பொறுமையாக நம்மளோட முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.